இயங்கி வருகிறார். மனுஷபுத்திரன் 15 வயதிலிருந்தே கவிதைகள் எழுதி வருகிறார். இவரது முதல் படைப்பு மனுஷபுத்திரன் கவிதைகள் 1983 ஆண்டில் வெளியானது. பல இலக்கிய வணிக இதழ்களில் இவரது கவிதைகள் வெளிவந்துள்ளன. இவரது அரசியல் கட்டுரைகள் நக்கீரன், தினமலர் போன்ற நாளிதழ்களில் வெளிவந்துள்ளன. இவர் பெற்றுள்ள விருதுகள் 2002 ஆண்டு இளம் படைப்பாளிகளுக்கான உயரிய தேசிய விருதான சான்சுகிருதி சமான் விருது, 2003 ஆண்டு அமெரிக்க இலக்கிய நண்பர்கள் குழு வழங்கிய இலக்கிய சிற்பி விருது, 2004 ஆண்டு இந்திய சமூக நீதி அமைச்சகத்தின் தலை சிறந்த தனிநபர் படைப்பாற்றலுக்கான விருது, 2011 ஆண்டு கனடா நாட்டின் சிறந்த கவிதை தொகுப்பிற்கான விருது, 2016 ஆண்டு ஆனந்த விகடன் தலை சிறந்த 10 மனிதர்கள் விருது போன்ற பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார். சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவர்களை திராவிடம் வளர்த்த தமிழ் என்ற தலைப்பில் கருத்துரையை வழங்குமாறு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த மேடையில் வீட்டிற்கக்கூடிய பெருமைக்குரிய நண்பர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் இங்கே எனக்கு முன்னால் வீட்டிற்கக்கூடிய வாசகர்கள், படைப்பாளிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் என்பதில்லை. இதுதான் என்னுடைய எல்லா உரைகளிலும் நான் ஒரு முகப்பு வாசகமாக வைத்திருக்கிறேன். எந்த உரையை கேட்டாலும், எதை படித்தாலும், எவர் எதை சொன்னாலும் அதன் உண்மையான பொருளை யார் அறிகிறார்களோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்கக்கூடியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நண்பர்களே, இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்ட புத்தக கண்காட்சிக்கு இந்த வருடம்தான் முதல் முறையாக வந்திருக்கிறேன். இங்கே பெருந்திரளான வாசகர்களை பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்ல, நான் இங்கே புத்தக கண்காட்சிக்கு எங்களுடைய உயிர்மை படிப்பகம் அரங்கு இருக்கிறது, எங்களுடைய அரங்கு இருக்கிறது. அங்கே நான் வருகை தந்தபோது பொதுவாக வாசகர்கள் கையெழுத்து பெறுவார்கள், புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு வாசகர் ஒரு கேக்குடன் நின்று கொண்டிருந்தார். நேற்று என்னுடைய பிறந்த நாள். நாங்கள் இருக்கும் வரைக்கும் ஒரு நாள் மட்டும் உங்கள் பிறந்த நாள் அல்ல, எல்லா நாளும் உங்களுக்கு பிறந்த நாள் தான் என்று அந்த கடையிலேயே அவர் இந்த கேக்கை வைத்து இருந்த வாசகர்களுக்கெல்லாம் கொடுக்கும்படி செய்தார் என்கிற போது, இந்த கண்காட்சிக்கு நுழைகிற போதே ஒரு மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் உங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த வாசகர்கள் கொண்டு வந்தார்கள். நண்பர்களே, நான் தமிழ்நாடு முழுக்க நிறைய புத்தக கண்காட்சிக்கு செல்லக்கூடியவர். ஊர் ஊராக வாசகர்களை போய் தேடி போய் சந்திக்கிறவர். இப்பொழுது இங்கே வந்திருக்கிறேன். எழுதுகிற எனக்கு நான் தினமும் எழுதக்கூடியவர். நான் எழுதாத நாட்களே கிடையாது, நான் எழுதாத வாரங்கள் கிடையாது, மாதங்கள் கிடையாது, ஆண்டுகள் கிடையாது. எல்லோரும் கேட்பார்கள், உங்களால் எப்படி தொடர்ந்து எழுத முடிகிறது என்று, எங்கிருந்து உங்களுக்கு எழுதுவதற்கான சக்தி கிடைக்கிறது என்று எல்லோருமே கேட்பார்கள். ஒரே ஒரு இடத்திலிருந்து தான் அந்த சக்தி கிடைக்கிறது, அது உங்களிடமிருந்து தான். நான் காணுகிற ஒவ்வொரு வாசகர்களும் அவர்கள் சந்தித்ததும், எப்படி எங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எழுதுறீங்க, எப்படி எங்கள் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுது என்று ஏதாவது ஒரு கவிதை வெளியே சொல்லுவார்கள், அல்லது என்னுடைய ஏதாவது ஒரு பேச்சை குறிப்பிட்டு பேச ஆரம்பிப்பார்கள். ஒரு எழுத்தாளர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார். ஒரு எழுத்தாளருக்குள் எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஒரு எழுத்தாளருடைய வாழ்க்கையை வாசகர்கள் வாழ்கிறார்கள், வாசகர்களுடைய வாழ்க்கையை ஒரு எழுத்தாளர் வாழ்கிறார். நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிற போது அது எழுதுகிறவர்களின் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் படிப்பதில்லை, அதன் வழியாக உங்கள் வாழ்க்கையையும் சேர்த்து படிக்கிறீர்கள். அந்த எழுத்தாளருக்கு நடந்தது தானே நமக்கும் நடந்தது, அவனுக்கு நடந்த அவமானம் தானே நமக்கும் நடந்தது, அவனுக்கு நடந்த தோல்விதானே நமக்கும் நடந்தது என்று உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு துயரங்கள், கண்ணீர், வருத்தம், ஏமாற்றங்கள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாவற்றையும் அந்த எழுத்தினுடைய வெளிச்சத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனால் தான் சொல்கிறேன், எழுத்து என்பது ஒரு விளக்கு, எழுத்து என்பது ஒரு வெளிச்சம். எதற்கான வெளிச்சம்? நம்முடைய வாழ்க்கையை நாமே பார்த்துக் கொள்வதற்கான வெளிச்சம். நம்முடைய கனவுகளை, நம்முடைய காதல்களை, நம்முடைய பிரிவுகளை, நம்முடைய கண்ணீரை
நம்முடைய ஏற்றங்களை, நம்முடைய வீழ்ச்சிகளை ஒரு இலக்கியம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சிறந்த கவிதையின் கதையை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய மனம் பல சமயங்களில் ஒரு இருண்ட மூளை போல இருக்கிறது. அங்கே ஒரு டார்ச் லைட்டை ஒரு சிறந்த கவிதை அளிக்கிறது. இதோபார் உங்களுடைய மனதின் மூளையில் இதுதான் இருந்து கொண்டிருக்கிறது என்று. இங்கே பல பேர் வாசிக்கக்கூடியவர்கள் இருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும். அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் படிப்பது என்பது. அந்த அனுபவம் என்பது நம்மை நாமே புதிதாக கண்டுபிடித்துக் கொள்வது. இந்த உலகத்தில் மிகவும் அதிசயமான ஒன்று என்ன தெரியுமா? எல்லோரும் சொல்வார்கள், இந்த இடம் ரொம்ப அதிசயமானது, இந்த காட்டிற்குள் போனேன், அந்த காடு ரொம்ப அதிசயமாக இருந்தது, இந்த பொருள் ரொம்ப அதிசயமான பொருள் என்றெல்லாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு அதிசயத்தை பற்றி சொல்வார்கள். உலகில் 7 அதிசயங்கள் இருக்கிறது என்பார்கள். ஆனால் 100 அதிசயங்கள் உள்ள இடம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை தான், நம்முடைய மனம் தான். நமக்கு நடக்கிற எதுவும் இன்னொருத்தருக்கு சில சமயம் நடக்கும், யாருக்குமே நடக்காது, நமக்கு நடக்கும். நாம் காணுகிற காட்சிகள், நாம் கொள்கிற உணர்வுகள், நம்முடைய ஆசாபாசங்கள், நாம் செய்கிற தவறுகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய மேன்மைகள், இது எல்லாமே அதிசயங்கள் தான். அப்படி இருக்கிற போது அதிசயங்களை தேடி மனிதன் உலகம் முழுக்க அடைய வேண்டியதில்லை. தன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அதிசயத்தை ஒருவன் கண்டுபிடிக்கிற போது நீங்கள் நினைக்கலாம், என்ன நம்ம வாழ்க்கையில் அதிசயம் இருக்கிறது, என்ன புதுமை இருக்கிறது, இவர் என்ன நம்மளே ஒரு அதிசயம் சொல்றார் என்று சொன்னால், நமக்குள்ள அதிசயங்கள் நடக்கின்றன, ஆனால் அது நமக்கு தெரிவதில்லை. நம்முடைய அதிசயங்கள் நமக்கு தெரியாத போது பிறருக்கு எப்படி தெரியும்? எழுத்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அதிசயங்களை உங்களுக்கு காட்டுகிறது. அதனால்தான் இந்த புத்தக கண்காட்சி, இந்த படிப்பு, இவ்வளவு புத்தகங்கள், இந்த சிறந்த உரைகள், இந்த உரையாடல்கள், ஒரு அரசாங்கம் ஏன் இவ்வளவு முயற்சி எடுத்து ஊருக்கு புத்தக கண்காட்சிகளை நடத்த வேண்டும்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசாங்கத்திற்கு வேறு வேலை இல்லையா? ஏன் ஒரு அரசு இதை இவ்வளவு முழுமூச்சாக செய்கிறது? ஒரு காலத்தில் சென்னை புத்தக கண்காட்சி, அதை விட்டால் மதுரை புத்தக கண்காட்சி, இதுதான் நமக்கு தெரியும். இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும், இப்போ நான் இந்த நேரத்தில் இங்கே பேசிகிட்டு இருக்கையில் 7 ஊரில் புத்தக கண்காட்சி நடக்குது. எல்லா ஊர்லையும் என்னையுமே யாராவது பேசிட்டு இருக்கு. உங்களை மாதிரி வாசகர்கள் இருக்காங்க. ஏன் என்று கேட்டால், எவ்வளவு பெரிய அறிவு செல்வத்தை தமிழகம் உருவாக்கி இருக்கிறது, தமிழ் பண்பாடு உருவாக்கி இருக்கிறது என்பதை கண்ணார காண்பதற்கான ஒரு வாய்ப்பு. இங்கே உள்ளே சுற்றி பாருங்கள், எத்தனை விதமான புத்தகங்கள், எத்தனை விதமான அறிவு, குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லா வயதினருக்கும் எல்லா தேவைகளுக்கும். நீ கதை படிக்க விரும்புகிறாயா? நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். நீ கட்டுரை படிக்க விரும்புகிறாயா? தத்துவம் படிக்க விரும்புகிறாயா? வரலாறு படிக்க விரும்புகிறாயா? கவிதை படிக்க விரும்புகிறாயா? வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடைய கதையை படிக்க விரும்புகிறாயா? அல்லது தோல்வியடைந்தவர்களுடைய கதையை படிக்க விரும்புகிறாயா? எல்லோரும் உங்களுக்காக இந்த புத்தக கண்காட்சிக்குள் காத்திருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்கிறார்கள், உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்கிறார்கள். எத்தனையோ திருவிழாக்கள் நம் வாழ்க்கையில் வருகின்றன. அவையெல்லாம் அந்த திருவிழா முடிந்ததும் அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிந்து போய்விடும். ஆனால் புத்தக கண்காட்சி, நீங்கள் இந்த கண்காட்சி முடிந்த பிறகு கூட இதன் இங்கே வாங்கிய புத்தகங்களும் இதனுடைய நினைவுகளும் உங்களோடு வந்து கொண்டே இருக்கு. அத்தனை விதமான அறிவு தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக ஒரு புத்தக கண்காட்சி இருக்கிறது என்றால், தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறையும் தொழில்நுட்பத்துறையும் பப்பாசி அமைப்பும் இணைந்து தமிழ்நாடு முழுக்க வருடம் முழுக்க புத்தக கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த 4 வருடங்களில் எல்லா மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி என்ற கருத்தாக்கம் ஒரு மிகப்பெரிய அறிவு புரட்சி இயக்கமாகவே மாறிவிட்டது. எவ்வளவு குழந்தைகள் வருகிறார்கள், பார்ப்பதற்கே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல் புத்தக கண்காட்சியை என்னுடைய 30வது வயதில் தான் பார்த்தேன். இன்றைக்கு ஒரு 5 வயது குழந்தை ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டு வந்து என்னிடம் கையெழுத்து பெறுகிற போது, ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்கிற போது, 5 வயதில் இந்த புத்தக கண்காட்சி என்கிற ஒரு மிகப்பெரிய அனுபவம் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. அவர்கள் வளர்கிற போது புத்தகங்களை தேடி இயல்பாக வருவார்கள். ஒரு நல்ல புத்தகங்களை கூட இல்லாத ஊர்களில் கூட பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சிகளை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த அலுவலர்கள் கிட்டத்தட்ட 1 மாதமாக இருக்கிறார்கள், அதற்கு மேலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மிக கடுமையானது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இது ஒரு அறிவினுடைய சர்க்கஸ் கூட. இதற்குள் எல்லா விதமான மாயாஜாலங்களும் நடக்கும், எல்லா விதமான வினோதங்களும் இதற்குள் முடிந்திருக்கின்றன. இந்த ஒரு புத்தக கண்காட்சி முடிகிற போதே அடுத்த வருடம் புத்தக கண்காட்சி எப்போது வரும்,
என்று நமக்கு உடனே தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. அதைவிட உங்களில் பலர் ஊர் ஊராக போய் புத்தக கண்காட்சி பார்க்கிற ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சார் உங்களை நான் இங்கே விழுப்புரத்தில் பார்த்தேன்ப்பா, சார் உங்களை நான் கடலூரில் பார்த்தேன்ப்பா, எப்படின்னா நான் ஊருக்கு எங்கே புத்தக கண்காட்சி போனாலும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கண்காட்சி மேல் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு கொண்ட வாசகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அறிவினுடைய ஒரு வெளிச்சம். இந்த அரசு அதை இடையறாமல் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நீங்களே அதற்கு ஒரு சாட்சி. நண்பர்களே, திராவிடம் வளர்த்த தமிழ் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக இங்கே சில எழுதப்பட்டன முற்போக்கு கருத்துக்கள் எழுதப்பட்டுள்ள மொழியை மட்டும் நாம் தூய்மைப்படுத்தவில்லை. அதாவது இந்த மற்ற ஊருக்கும் தமிழ்நாட்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற ஊரில் என்ன மொழி வரினா என் மொழி உயர்ந்ததுன்னு பேசுவான், என் மொழியை எதிரி யாராக இருந்தாலும் அழிச்சிருவேன்னு பேசுவான். நம்ம மொழி உணர்வையும் சமூக நீதியையும் ஒன்று சேர்த்து ஜாதி சமத்துவம் வேணும், இடஒதுக்கீடு வேணும், பெண்களுக்கு உரிமை வேணும், இதையெல்லாம் முதலில் தமிழ்நாட்டில் பேசியது திராவிட இயக்கம் தான். பெரியார் பேசுகிறார், அண்ணா பேசுகிறார், கலைஞர் பேசுகிறார், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் எல்லாம் அதை பேசுகிறார்கள். சமத்துவமும் தமிழ் உணர்வும் ஒன்று. தமிழ் உணர்வையும் சமத்துவத்தையும் பிரிக்க முடியாது. பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன ஒரு மரபில் இருந்து வந்தவர்கள் நாங்கள். யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஒரு உலகத்திற்கு ஒரு பிரகடனத்தை சொன்னவர்கள் நாங்கள். நம்ம வெறுமனே தமிழ் மொழி பற்றி மட்டும் கிடையாது, சமத்துவம், சமூக நீதி, இதோடு சேர்ந்துதான் நம்முடைய தமிழ் உணர்வு. அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு நம்ம பத்திரிகைகளில் எழுதுகிற தமிழ், பாடப்புத்தகங்கள் படிக்கிற தமிழ், நாம் பேசுகிற தமிழ், ஊடகங்கள் பயன்படுத்துகிற தமிழ் எல்லாமே இந்த ஒரு நூற்றாண்டில் திராவிட இயக்கத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தமிழ் என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்கு முன்னால் சிதைக்கப்பட்ட மணிப்பிரவாளம் என்று சொல்லக்கூடிய கொடூரமாக காதில் நரநரம் என்று சத்தம் கேட்கக்கூடிய, எப்பவுமே சொல்லுவேன் இந்த மணிப்பிரவாளம் பற்றி பேசுகிறப்போ யாரோ ஸ்லேட்டை வச்சு எழுதுகிற மாதிரி, ஸ்லேட்டில் ஆணி வச்சு எழுதுகிற மாதிரியே இருக்குங்க. அப்படி தமிழை மீட்ட ஒரு மாபெரும் இயக்கம் திராவிட இயக்கம். திராவிடம் தான் தமிழை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு மீண்டும் மீட்டுக் கொண்டு வந்தது. நவீன இலக்கியத்திற்கான மொழியை அதுதான் உருவாக்கியது. நம்முடைய சங்கத்தமிழை அதுதான் மீட்டது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. தேவநாகரி எடுத்துட்டு இருக்கக்கூடிய ரூவுக்கு பதிலாக தமிழ் ரூவை நாம் கொண்டு வந்தது இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உனக்கு என்னையா பிரச்சனை? தமிழ்ல ரூன்னு சொன்னா ரூவா இல்லான்னு தான் பிரச்சனை. மற்றபடி ரூ தமிழ்ல இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள்லாம் பிரிவினைவாதிகளா, அதான் இதுதான் அப்படின்னு இவ்வளவு காலமா ரூன்னு நீங்க தானே எழுதிட்டு இருந்த, சொல்லிட்டு இருந்த. இது ஒரு ப்ரொட்டஸ்ட். நீங்கள் எங்கள் மொழியை அழிக்க முயற்சித்தால், நீங்கள் எங்களுடைய பண்பாட்டை அழிக்க முயற்சித்தால் நாங்கள் எங்கள் பாடியில் நாங்கள் பேசுவோம். தமிழ் மீது கை வைத்தால் 100 மடங்கு நாங்கள் தமிழ்ல பேசுவோம். ஒரு சொல்லை நீங்கள் திணித்தால் அதற்கு பதிலாக 10 தமிழ் சொற்களை நாங்கள் முன்னால் எடுத்து வைப்போம். இது ஒரு தமிழர்களுடைய பொதுவான ஒரு குணம். என்னை டிஸ்டர்ப் பண்ணாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணினா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன், அவ்வளோதான் மேட்ரு. எனக்கென்று ஒரு மொழி, ஒரு உன்னதமான மொழி இருக்கிறது. உலகத்தின் மிக மூத்த மொழி, செம்மையான மொழி, எந்த கருத்தையும் சொல்லக்கூடிய ஒரு மொழி, வளமை மிக்க ஒரு மொழி. என்னுடைய மொழி 3 நூற்றாண்டுக்கு முன்போ 4 நூற்றாண்டுக்கு முன்போ உருவானதல்ல. என்னுடைய மொழியினுடைய செம்மை என்பது 3000 ஆண்டுகால வரலாற்றை கொண்டிருக்கிறது. என்னுடைய இலக்கியம் என்பது 3000 ஆண்டுகால செம்மையை கொண்டிருக்கிறது. எங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், எங்கள் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், எங்கள் இலக்கியங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கிறோம். உங்களிடம் கற்றுத்தர ஏதாவது இருந்தால் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், உங்கள் மொழியை கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் வெறும் கைகளோடு இருந்து கொண்டு எங்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கிறீர்கள். தமிழனுக்கு எதன் மேலேயும் வெறுப்பு கிடையாது. தமிழர்கள் மாதிரி சகிப்புத்தன்மை உள்ள ஒரு சமூகம் உலகத்தை பார்க்கறது ரொம்ப அரிதிலும் வருது. இப்போ பிற மாநிலங்கள்லேருந்து எவ்வளோ பேர் இங்கே வேலைக்கு வர்றாங்க. எங்கேயாவது யாரையாவது ஒரு தமிழை அடித்தான்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கன்னு பார்க்கலாம். 40 லட்சம் பேர் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒருத்தரையாவது இன திவேசத்தோடவோ மொழி திவேசத்தோடவோ ஒரு தமிழை மோசமாக நடத்தினான்னு நீங்கள் ஒரு வரலாறு காட்டுங்க. தமிழர்களை இந்தியா முழுக்க அடிச்சிருக்காங்க, இந்தியா முழுக்க துரத்திருக்காங்க. நம்ம வேற, நம்முடைய பண்பாடு வேற, நம்முடைய வேர்கள் வேற. நம் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், எல்லோரோடும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாரையும் அக்காமடேட் பண்ணுறோம், எல்லாரையும் எங்களோட இணைச்சிக்கிறோம். அப்படியே எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம், அப்படியே எங்களை தொந்தரவு பண்ணுறேன். இதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி.
இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கருத்து இருக்கிறது, நீங்கள் ஒரு 3வது மொழி படியுங்கள் நல்லது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 3 மொழி இல்லை, 10 மொழி கூட நாங்கள் படிப்போம், எங்களுக்கு தேவைப்பட்டால் படிப்போம். தமிழை 123 நாடுகளில் இருக்கான். அந்த நாட்டுக்கு போகிறோம், அங்கே வேலை பார்க்குறான், அவனுக்கு அந்த ஊர் மொழி தேவைப்பட்ட அளவில் கற்றுக்கிறான். இவ்வளோதானே மேட்ரு. நீயே ஒரு இந்தியை படித்தா நல்லதுன்னா என்ன நல்லதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். சரிப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இங்கிலீஷ் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வேறு சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஹிந்தி படிக்கிறதுலாம் ஒரு பெரிய கௌரவம் அப்படிலாம் நினைக்கக்கூடிய சில பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஹிந்தி ஸ்கூலில் ஹிந்தி படித்த பிள்ளைங்களை எத்தனை பிள்ளைங்க ஹிந்தியில் பேசுது, ஹிந்தியில் எழுதுதுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏதோ மேம்போக்காக ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, சரி படிச்சுட்டீங்க, உடனே உங்கள் பிள்ளைக்கு அதை வச்சு வேலை கிடைச்சிருமா, அதை வச்சு எங்கே வடநாட்டில் போய் இந்த குழந்தை வேலை செய்ய போகுதா, சரி தமிழ்நாட்டில் அதுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கா, ஏன் எனக்கு தேவையில்லை. நான் இங்கிலீஷ் படிக்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க, உலகம் முழுக்க போகிறாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. உலகத்தில் தமிழர்கள் இல்லாத நாடுகளே கிடையாது, தமிழர்கள் உயர் பொறுப்புகள் இல்லாத நாடுகளே கிடையாது. ஏனென்றால் தமிழோடு சேர்ந்த ஆங்கிலத்தையும் நம்முடைய பிள்ளைகள் மிக செம்மையாக படிக்கிறார்கள். உலகத்தை தமிழர் ஒரு காலத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, ஆங்கிலம் நம்மளை அடிமைப்படுத்தினா அந்த அடிமை மொழியை படிக்கலாமா அப்படின்னு கேட்குற சில பேர் இருக்காங்க. ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு தமிழன் என்று உலகத்தை வென்று கொண்டிருக்கிறார். எந்த மொழியை வைத்துக்கொண்டு அவர் நம்மை அடிமைப்படுத்தினானோ அந்த மொழியால் இன்றைக்கு பொருளாதாரத்தில், அறிவியலில், தொழில்நுட்பத்தில் எல்லாவற்றிலும் நாம் இன்று உலகத்தை வென்று கொண்டிருக்கிறோம். அப்போ எது என்னுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கருவியாக இருந்ததோ அதை வைத்துக்கொண்டு நான் எனக்கு உலகம் முழுக்க போகிறேன். அதாவது இந்திய படிதான் இங்கே படிக்கிறேன், எதுக்கு படிக்கிறேன்னு சொல்லு. நான் டெய்லி டிவியில் இதை கேட்குறேன், நான் படிச்சுக்கிறேன்ப்பா, இன்றைக்கே போய் படிச்சுக்கிறேன், எதுக்கு படிக்கிறேன்னு மட்டும் சொல்லுன்னு தான் படிக்கிறேன். நீ படிக்கணும், அது தேசிய மொழி, அது மொழி. தேசியம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமையை உடைய, அது இந்தியில் கிடையாது, ஒரு மொழியில் கிடையாது. ஒரு கதை இருக்கிறது, ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. அதாவது ஒரு அறையில் 2 நாற்காலிகள் என்று ஒரு புகழ்பெற்ற ஒரு கதை. ஆதவன் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். தமிழில் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு 5 எழுத்தாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதில் அந்த 5 எழுத்தாளர்கள் ஒருத்தராக நான் ஆதவனை சொல்லுவேன். அவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பாளி ஆதவன். அவருடைய ஒரு புகழ்பெற்ற 2 நாவல்கள் இருக்கின்றன. ஒன்று காகித மலர்கள், இன்னொன்று என் பெயர் ராமசேஷன். அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு போலித்தனமாக இருக்கிறோம் என்பதை பற்றி அந்த அந்த நாவல்களில் அவர் சொல்லுவார். ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்னென்ன போலித்தனங்கள் இருக்குன்னு அவர் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். ஒரு அறையில் 2 நாற்காலிகள். அதாவது புகழ்பெற்ற பிரெஞ்சு அறிஞர் சார்த்தர், ஒரு புகழ்பெற்ற படைப்பாளி, அவர் ஒரு முக்கியமான ஒரு வாசகத்தை உலகத்திற்கு விட்டு சென்றார். அது என்ன வாசகம் என்று கேட்டால், நரகம் என்பது மற்றவர்களே அப்படின்னார். என்னடா அப்படி கொசுக்கள் இப்படி சொல்லிட்டா அப்படின்னு நமக்கு, நரகம்னா வேற ஒன்றுமே இல்லை, ஹெல் இஸ் அதர்ஸ், நரகங்கிறதே அடுத்தவன் தான் அப்படின்னு. இதை விளக்கிறதுக்கு அவர் ஒரு நாடகம் எழுதினார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நரகத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 பேர் போவாங்க செத்ததுக்கு அப்புறம். அது அந்த நாடகத்துடைய பேர் நோ எக்ஸிட், அதாவது தமிழில் மீள முடியுமா அப்படிங்கிற பேரில் இது வந்திருக்கு. 7 பேர் ஒரே நேரத்தில் ஒரு நரகத்துக்கு போகிறான். அது ஒரு பிஸ்னஸ் மேன் இருப்பான், அப்புறம் ஒரு நடிகை இருப்பா, இப்படி நிறையா 7 பேர் சம்பந்தமே இல்லாத நபர்கள் அவங்கள நரகத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 பேரோட இணைகளையும் எடுத்துருவாங்க. அப்போ என்னன்னா நீங்கள் தூங்க முடியாது. இன்னொரு பிரச்சனை, நீங்கள் மற்றவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழ்றது எப்படி தெரியுமா? நம்ம கண்ணை மூடிக்கிறது மூலம் தான் நம்ம நிம்மதியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இல்லை, நம்ம கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும். நிறைய நேரம் நம்ம கண்ணை மூடிக்கிறோம், இல்லை நம்ம மனசை மூடிக்கிறோம். அப்படி தான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அப்போ பனிஷ்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 பேர், அந்த 7 பேரும் லைட், அதாவது அங்கே லைட் எப்பவுமே இந்த ரூமில் எரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த ரூமில் கண்ணாடி கிடையாது. ஏன் கண்ணாடி கிடையாதுன்னு எழுதுறாருன்னா, பல சமயத்தில் நம்ம அடுத்தவனை பார்க்கறத தவிர்க்கிறதுக்காக நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளை பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை சிம்பாலிக்காக சொல்கிறார், அந்த ரூமில் கண்ணாடி கிடையாது.
லைட்டு எப்பவும் எரியும், தூங்க முடியாது, கண்ணில் இருக்க இமையை வந்து எடுத்துருவாங்கிறப்போ வேற வழி இல்லாமல் நீ அடுத்தவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் உனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள். இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பாருங்க, உங்களால் தூங்க முடியாது, கண்ணை மூட முடியாது, லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் எதிர்த்தால இருக்கவே உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், உங்களால் சகிச்சிக்கவே முடியாத ஒருத்தர், உங்களோட எந்த விதமான ஒத்த சிந்தனையும் ஒத்த உணர்வும் பண்பாடும் இல்லாத ஒருத்தர். அது அப்படியே அந்த 7 பேருக்கு நடுவில் என்ன நடக்குதுங்கிறது தான் அந்த நாடகம். நோ எக்ஸிட் அல்லது மீற முடியுமா அப்படிங்கிறது. அப்போ நரகம் என்பது மற்றவர்களே அப்படின்னு சார்த்தர் ஒரு பெரிய பிரகடனத்தை, ஒரு பிரெஞ்சு படைப்பாளி அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த கருத்து தமிழில் வேறொரு விதத்தில் ஆதவனுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு கதை. ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க டாபிக்கு இதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்புன்னு கேளுங்க. ஒரு அறையில் 2 நாற்காலிகள். ஒரு தமிழன் வருது, அது வேற யாரும் இல்லை, ஆதவன் தான். டெல்லியில் வந்து ஆதவன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஏற்கனவே சொன்னேன். அவர் வந்து ஒரு அகால மரணம் அடைந்தார். அவர் வந்து ஆற்றுல குளிக்க போனப்போ நீர் சுழலில் சிக்கி இறந்து போயிட்டார். ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் வந்து ஒரு அழியாத ஒரு மரணம் இது. ஏன்னா அவர் மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஒரு புத்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்போது அவர் டெல்லியில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போகிறார். இவர் வந்து ஒரு சிறந்த சிந்தனைகளை உடைய, சிறந்த எண்ணங்களை உடைய, கருத்துக்களை உடைய போகிறாங்க. உலகத்தில் தமிழர்கள் இல்லாத நாடுகளே கிடையாது, தமிழர்கள் உயர் பொறுப்புகள் இல்லாத நாடுகளே கிடையாது. ஏனென்றால் தமிழோடு சேர்ந்த ஆங்கிலத்தையும் நம்முடைய பிள்ளைகள் மிக செம்மையாக பிடிக்கிறார்கள். உலகத்தை தமிழர் ஒரு காலத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, ஆங்கிலம் வந்து நம்மளை அடிமைப்படுத்தினா அந்த அடிமை மொழியை படிக்கலாமா அப்படின்னு கேட்குற சில பேர் இருக்காங்க. ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு தமிழன் என்று உலகத்தை வென்று கொண்டிருக்கிறார். எந்த மொழியை வைத்துக்கொண்டு அவன் நம்மை அடிமைப்படுத்தினானோ அந்த மொழியால் இன்றைக்கு பொருளாதாரத்தில், அறிவியலில், தொழில்நுட்பத்தில் எல்லாவற்றிலும் நாம் இன்று உலகத்தை வென்று கொண்டிருக்கிறோம். அப்போ எது என்னுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கருவியாக இருந்ததோ அதை வைத்துக்கொண்டு நான் எனக்கு உலகம் கொடுத்துருக்கிறேன். அதாவது இந்தியப்படி நான் படிக்கிறேன், எதுக்கு படிக்கிறேன்னு சொல்லு. நான் டெய்லி டிவியில் இதை கேட்குறேன், நான் படிச்சுக்கிறேன்ப்பா, இன்றைக்கே போய் படிச்சுக்கிறேன், எதுக்கு படிக்கிறேன்னு மட்டும் சொல்லுன்னா பதில் கிடையாது. நீ படிக்கணும், அது தேசிய மொழி, அது மொழி. தேசியம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமையை ஒழிய அது இந்தியில் கிடையாது, ஒரு மொழியில் கிடையாது. ஒரு கதை இருக்கிறது, ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. அதாவது ஒரு அறையில் 2 நாற்காலிகள் என்று ஒரு புகழ்பெற்ற ஒரு கதை. ஆதவன் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். தமிழில் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு 5 எழுத்தாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதில் அந்த 5 எழுத்தாளர்கள் ஒருத்தராக நான் ஆதவனை சொல்லுவேன். அவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பாளி ஆதவன். அவருடைய ஒரு புகழ்பெற்ற 2 நாவல்கள் இருக்கின்றன. ஒன்று காகித மலர்கள், இன்னொன்று என் பெயர் ராமசேஷன். அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு போலித்தனமாக இருக்கிறோம் என்பதை பற்றி அந்த நாவல்களில் அவர் வந்து சொல்லுவார். ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்னென்ன போலித்தனங்கள் இருக்குன்னு அவர் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். ஒரு அறையில் 2 நாற்காலிகள். அதாவது புகழ்பெற்ற பிரெஞ்சு அறிஞர் சார்த்தர், ஒரு புகழ்பெற்ற படைப்பாளி, அவர் ஒரு முக்கியமான ஒரு வாசகத்தை உலகத்திற்கு கொண்டு விட்டு சென்றார். அது என்ன வாசகம் என்று கேட்டால், நரகம் என்பது மற்றவர்களே அப்படின்னார். என்னடா அப்படி கொசுக்கள் இப்படி சொல்லிட்டா அப்படின்னு நமக்கு. நரகம்னா வேற ஒன்றுமே இல்லை, ஹெல் இஸ் அதர்ஸ், நரகங்கிறதே அடுத்தவன் தான் அப்படின்னு. இதை விளக்கிறதுக்கு அவர் ஒரு நாடகம் எழுதினார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் வந்து போவாங்க செத்ததுக்கப்புறம். அந்த நாடகத்துடைய பேர் வந்து நோ எக்ஸிட், அதாவது தமிழில் மீள முடியுமா அப்படிங்கிற பேரில் இது வந்துருக்கு. 7 பேர் ஒரே நேரத்தில் ஒரு நரகத்துக்கு போகிறான். அது ஒரு பிஸ்னஸ் மேன் இருப்பான், அப்புறம் ஒரு நடிகை இருப்பா, இப்படி நிறையா 7 பேர் சம்பந்தமே இல்லாத நபர்கள் அவங்கள நரகத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 பேரோட இமைகளையும் எடுத்துருவாங்க. அப்போ என்னென்னா நீங்கள் தூங்க முடியாது. இன்னொரு பிரச்சனை, நீங்கள் மற்றவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழ்றது எப்படி தெரியுமா? நம்ம கண்ணை மூடிக்கிறது மூலம் தான் நம்ம நிம்மதியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இல்லை, நம்ம கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பைத்தியம் பிடிச்சிடும். நிறைய நேரம் நம்ம கண்ணை மூடிக்கிறோம், இல்லை நம்ம மனசை மூடிக்கிறோம்.
அப்படித்தான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அப்போ பனிஷ்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா 7 பேர், அந்த 7 பேரும் அதாவது அங்கே வந்து லைட் எப்பவுமே இந்த ரூமில் எரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த ரூமில் கண்ணாடி கிடையாது. ஏன் கண்ணாடி கிடையாதுன்னு எழுதுறாருன்னா, பல சமயத்தில் நம்ம அடுத்தவனை பார்க்கறத தவிர்க்கிறதுக்காக நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை சிம்பாலிக்காக சொல்கிறார். அந்த ரூமில் கண்ணாடி கிடையாது, லைட் எப்பவும் எரியும், தூங்க முடியாது, கண்ணில் இருக்க இமையை வந்து எடுத்துருவாங்கிறப்போ வேற வழி இல்லாமல் நீ அடுத்தவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் உனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள். இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பாருங்க, உங்களால் தூங்க முடியாது, கண்ணை மூட முடியாது, லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் எழுத்தாளர் இருக்கவே உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், உங்களால் சகிச்சிக்கவே முடியாத ஒருத்தர், உங்களோட எந்த விதமான ஒத்த சிந்தனையும் ஒத்த உணர்வும் பண்பாடும் இல்லாத ஒருத்தர். அது அப்படியே அந்த 7 பேருக்கு நடுவில் என்ன நடக்குதுங்கிறது தான் அந்த நாடகம். நோ எக்ஸிட் அல்லது மீற முடியுமா அப்படிங்கிறது. அப்போ நரகம் என்பது மற்றவர்களே அப்படின்னு சார்த்தர் ஒரு பெரிய பிரகடனத்தை, ஒரு பிரெஞ்சு படைப்பாளி அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த கருத்து தமிழில் வேறொரு விதத்தில் ஆதவனுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு கதை. ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க டாபிக்கு இதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்புன்னு கேளுங்க. ஒரு அறையில் 2 நாற்காலிகள், ஒரு தமிழை வருது, அது வேற யாரும் இல்லை, ஆதவன் தான். டெல்லியில் வந்து ஆதவன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஏற்கனவே சொன்னேன். அவர் வந்து ஒரு அகால மரணம் அடைந்தார். அவர் வந்து ஆற்றுல குளிக்க போனப்ப நீர் சுழலில் சிக்கி இறந்து போயிட்டார். ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் வந்து ஒரு அழியாத ஒரு மரணம் இது. ஏன்னா அவர் மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஒரு புத்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்போது அவர் டெல்லியில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போகிறார். இவர் வந்து ஒரு சிறந்த சிந்தனைகளை உடைய, சிறந்த எண்ணங்களை உடைய, கருத்துக்களை உடைய ஒரு படைப்பாளி. அவர் வந்து இன்னொருத்தனோட ரூம்மேட்டாக போகிறார். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹிந்திக்காரன், ஒரு உத்தரப்பிரதேசத்தை ஆள். இவருக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன் எப்போ ஹிந்தி பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான், மட்டமான ஜோக் சொல்லிக்கிட்டே இருப்பான். இவருக்கு வந்து அவன் ரூமுக்குள்ளே வந்தோடனே டிஸ்டர்ப் ஆகிடுவார். உங்களுக்கே அந்த அனுபவம் இருக்குது. சில பேர்த்த நமக்கு ஏன் பிடிக்குதுன்னே தெரியாது, சில பேரை ஏன் நமக்கு பிடிக்கலன்னு தெரியாது. சில பேர் நம்மளை ஒன்றுமே செய்ய மாட்டான், அப்படியே சும்மா தான் உட்காந்துருப்பான். ஏதோ அவன் நம்ம சவுக்கு வச்சு அடிக்கிற மாதிரியே நமக்கு ஒரு மன நெருக்கடி உண்டு பண்ணுவானுங்க. சில பேரோட உடல் மொழி, ஒரு சில பேரோட ஒரு வெளிப்பாட்டு முறை, அது நமக்கு புரிஞ்சிக்க முடியாது. எனக்கு சில பேரோட தான் இருக்க முடியும், சில பேரோட இருக்க முடியாது. அதுதான் மனித இயல்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேரை பார்த்தோன்னே இவன் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலாமான்னு தோணும். சில பேரை பார்த்தோன்னே சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பிடணும்னு தோணும். ஒன்றுமே நமக்கு தெரியாது ஏன் அப்படி நடக்குதுன்னு. அந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் அவன் கூட ரூம்மேட்டாக இருக்க வேண்டியது. இவருக்கு ஒரு மிகப்பெரிய மனச்சிக்கல். அவன் உள்ளே வந்தவுடனே இவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை சீர்குலைச்சு போயிட்ட மாதிரி உணர்வார். அவன் எப்படி தன்னை துன்புறுத்துறானே இவருக்கு புரியல. ஆனால் அவன் பேசுறது எல்லாமே எரிச்சலாக இருக்குது. என்ன எரிச்சல்னா, இவர் யாருன்னே அவனுக்கு தெரியாது. இவர் ஒரு எழுத்தாளர்னோ, இவர் உயர்ந்த சிந்தனைகளை கொண்ட ஒருத்தர்னோ அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்னா, தன்னை அறிவாளியாக இவருக்கு நிரூபிப்பதற்கு முட்டாள்தனமான காரியங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பான். நிறைய பேர் ஒரு முட்டாள் கூட இருக்கலாம், தன்னை அறிவாளின்னு நம்புற முட்டாள் கூட நீங்கள் இருக்கவே முடியாது. அவன் இடைவிடாமல் அவங்ககிட்ட தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுவான். அவன் என்னென்னமோ தத்துவம்லாம் சொல்லுவான், கருத்தெல்லாம் சொல்லுவான். ஏன்டா இல்லை நம்மக்கிட்ட இதெல்லாம் சொல்கிறான்னு உங்களுக்கு அப்படியே வந்து மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, இந்த கைலாசம்ன்ற இந்த எழுத்தாளர் ஆதவன் தனக்கு பேரை கைலாசம்னு அதை வச்சுக்கிறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு டீட்டெயிலாக. எனக்கு வந்து அப்போ அவன் சொல்லுவான், உனக்கு ஒருத்தர் ஒத்து வரணும்னா நீ அவன் அப்போவே கட் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு அவனை வந்து நீ என்கேஜ் பண்ணுறன்னு கேட்பார். இல்லை, நம்ம ஒருத்தருக்கு அநீதி செய்கிறோமோன்னு பயமாக இருக்குது, குற்ற உணர்வு வந்துடுது, ஒருத்தருக்கு மோசமாக நடத்துகிறோமோ அப்படின்னு இவர் சொல்லுவார். இது எழுத்தாளரோட பிரச்சனைகள் தான். என்ன பிரச்சனைன்னா, தனக்கு தொந்தரவு செய்யக்கூடிய விஷயத்தை கூட நம்ம இதை செய்யலாமா, இதை வேணாமா, இதை தடுக்கலாமா வேணாமான்னு குழம்பிட்டே இருப்பான். நானே அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவனை வெளியே அவனை விட்டு போகவும் முடியல, அவனை சகிச்சிக்கவும் முடியல. ஆனால் இவருக்கு என்ன சந்தேகம்னா, இவன் ஏன் நம்மக்கிட்ட அறிவாளின்னு தன்னை ப்ரூவ் பண்ண முயற்சிக்கிறான். அதுக்கு ஒரு அருமையான ஒரு பதில் அந்த நாவலில் இருக்குது, அந்த கதையில் இருக்குது.
அந்த ஒரு சின்ன பேரா மட்டும் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான் அவர்கிட்ட, அவன் சொல்கிறான், அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், நல்லா கவனிங்க, இப்போ தான் நம்ம பேசிட்டு இருக்க டாபிக்கும் அதற்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன தொடர்புன்னா, இவன் கேட்குறான், அவன் இவ்வளவு மட்டமான ரசனை உள்ள ஒருத்தன் அவன் ஏன் உன்கிட்ட அறிவாளியாக காட்டிக்க விரும்புகிறான் அப்படிங்கிறது என்ன காரணம்னா, தமிழர்களை பற்றி அவங்க தமிழன்னு கூட சொல்ல மாட்டான், மதராசின்னு சொல்லுவான். வட இந்தியாவில் இருக்க அவ்வளவு பேருக்குமே நம்ம ஒரு மதராசி, அவ்வளவுதான். ஒரு ஊபிக்காரங்க, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இந்தி பேசக்கூடிய ஒருத்தன் ஒரு தமிழனை நீ எங்கிட்ட இருந்து கற்றுக்கன்னு ஏன் சொல்கிறான்? அவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறதுக்கு இன்றைக்கு நாம் பேசுகிற அரசியல் இருக்கிறது இல்லையா, இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கதையில் ஆதவன் எழுதுகிறார். அந்த நண்பர் சொல்கிறாரு, ஏன் உனக்கு ஒரு ரூம்மேட்டு கூட ஒத்து போக முடியலன்னா, அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாம், நீ அவன் போன்றவர்கள் இகழ்ச்சியாக கருதும் ஒரு சராசரி மதராசி இல்லை. எல்லா நார்த் இந்தியனும் என்ன நினைக்கிறான்னா, மதராசி தான் கேவலமானவன், அவன் இந்திய நீரோட்டத்தில் இல்லாதவன். ஆனால் இவனை பார்த்தா ஒரு பெரிய அறிவாளியாக இருக்கான். அது அவன் ஈகோவை ஹர்ட் பண்ணுது. நல்லா கவனிங்க, ஒரு தமிழன், ஒரு மதராசி அவன் எழுத்தாளனாக சிந்தனையாளனாக இருக்கிறான் என்பது ஒரு உத்தரப்பிரதேசக்காரனை இந்தியை தாய்மொழியாக கொண்டு கொடுத்தபடி ஈகோவை ஹர்ட் பண்ணுது. நீ நல்ல அறிவும் பண்பும் உடையவனாக இருக்கிறாய், கதை வேறு எழுதுகிறாய், சப்பாத்தியோ சமோசாவோ சாப்பிடுவதில் உனக்கு ஆட்சேபனை இல்லை. தமிழை எப்படி தெரியுமா, எங்கே போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை ஏற்றுப்பான். மற்ற எந்த ஸ்டேட்டுக்காரங்க அதை பண்ண முடியாது. நம்ம இங்கே இருக்கிற சோறு சாப்பிடுவோம், அங்கே போய் சப்பாத்தி சாப்பிடுவோம், சமோசா சாப்பிடுவோம், நமக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்பது ஊர் ஊராக சுற்றுறது இல்லை, எல்லோட பண்பாட்டையும் தன்னுடைய பண்பாட்டாக அனுசரித்துக் கொள்கிற ஒரு பண்பு. மேலும் மதராசிகளை ரசனையற்றவர்களாக, மூடர்களாக, பணிவற்ற காட்டு மிராண்டிகளாக, குறுகிய நோக்கமும் அசட்டுகரமும் உள்ளவர்களாக, சண்டைக்காரர்களாக எப்படியெல்லாமோ அவன் கற்பனை செய்து கொண்டிருந்திருக்கலாம். அதாவது நம்மளை பற்றி அவன் ஒரு கற்பனையை வச்சிருக்கான். மதராசின்னா இவன் இந்த ஆளை பார்த்தோம்னா இந்த கற்பனையெல்லாம் உடையுது, அது அவனால் தாங்கிக்க முடியும். தமிழன் வேற மாதிரில இருக்கான், அறிவால் சிறந்தவனாக இருக்கிறான், பண்பால் சிறந்தவனாக இருக்கிறான், அவன் கூட ஒரு ரூம்மேட்டாக இருக்க வேண்டியிருக்கு. உன்னை சந்திப்பதற்கு முன்பு அவன் ஒரு உயர்ந்த இனத்தவன் என்ற மாயையின் பகுதியில் அவன் இருந்திருக்கிறான். ஒரு சிறந்த தமிழனை பார்ப்பதற்கு முன்னால் தான் இந்த உலகத்தில் சிறந்தவன் என்று அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான். நீ போய் அந்த நம்பிக்கையை உடைக்கிற, உன்னை விட நான் மேலானவன். ஏன் இப்போ நம்ம தமிழ் பண்பாடு 4000 வருஷம் பழமையானது, நம்முடைய இரும்பு காலம் தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கியதுன்னு சொல்றப்போ ஏன் வட இந்தியர்கள் யாரும் அதை ஏற்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் நாகரிகம்தான் முதன்மையானது என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் நாகரிகம்தான் தொன்மையானது என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆரிய நாகரிகம் தான் மிக மிக பழமையானது என்று அவர்கள் நம்பிக்கொண்டார்கள். இல்லப்பா, உங்களை விட நாங்கள் பல மடங்கு நாங்கள் முற்பட்ட நாகரிகத்தை கொண்டவர்கள் என்று சொன்னவுடன் அவன் கடுப்பாகிறார். நாங்கள் இங்கே வைகை ஆற்றின் கதையில் நாகரிகம் வளர்ந்தது என்று சொன்னால், இல்லை எங்ககிட்ட சரஸ்வதி நதினு ஒன்று இருந்துச்சுங்கிறான். சரஸ்வதி நதி எங்கே இருக்குன்னா பேப்பரில் இருக்குங்கிறான். எங்கடா ஓடிச்சு சரஸ்வதி நதின்னு கேட்டால் பதில் இல்லை. காவிரி வைகையில் இன்று பண்பாட்டை வளர்த்து நம் கண் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய சான்றுகளை ஒவ்வொரு நாளும் நாம் தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த கதையில் வர இந்த வாசகங்களை பாருங்கள். அவன் ஒரு உயர்ந்த இனத்தவன் என்ற மாயையின் பகுதி. ஆனால் நீ இந்த மாயையை சிதைத்து விட்டாய். அவனை சிறுமைப்படுத்தும் உத்தேசம் இல்லாமல் இருந்தால் கூட நீ அவனை தாழ்வு மனப்பான்மை கொண்டு செய்து விட்டாய்.
உனக்கு நோக்கம் கிடையாது அவனை நீ சிறுமைப்படுத்துறது. ஆனால் அவனை நீ தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக்கிட்டு ஏங்க எனக்கு 4000 வருஷம் நாகரிகம் இருக்குன்னு சொன்னா அவன் தாழ்வு மனப்பான்மை அடையதானே செய்வான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, மற்ற பண்பாட்டு வரலாறுகள் தெரியாது. ஆரிய நாகரிகம், இந்தி, அது இதுதான் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு தெரிஞ்ச ஒரே பண்பாட்டு வரலாறு. சரி, எப்படி இருந்தான் என்ன, என் மொழிதான் ஆட்சி மொழி, என் சகோதரர்களே ஆட்சி பிடிப்பவர்கள் என்பது போன்ற எண்ணங்களில் தஞ்சமடைந்து அவன் ஆசுவாசம் பெற வேண்டியிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த எண்ணங்கள் அவனை குற்ற உணர்ச்சி கொள்ள செய்கின்றன. இவரும் என்னை போன்ற ஒரு ஊப்பிவாளாவாக அல்லது குறைந்தபட்சம் ஒரு வடக்கந்தியனாக இருந்தால் தேவையே என்று அவனுக்கு தோன்றுகிறது. இந்த பாருங்க, இவனு நம்மள மாதிரியே ஒரு உத்தரப்பிரதேசக்காரனாகவோ வட இந்தியாக்காரனாகவோ இருந்தால் நல்லா இருக்குமே அவன் ஃபீல் பண்ணுறான். பல வருடங்களுக்கு முன்பு 30-40 வருடங்களுக்கு எழுதப்பட்ட இந்த கதை தான் இன்னைக்கு இந்தி படின்னு அவனை சொல்ல வைக்கிறது. நீ என்னை மாதிரி ஆயிடு, ஏன்னா நீ மேலே இருக்க, எனக்கு கடுப்பாக இருக்கு இதை பார்க்கறதுக்கு. நீ ஹிந்தி படிச்சுக்கிட்டீங்கன்னா நீனும் நானும் ஒன்று சமம்னு ஆகிடும். அது எப்படிப்பா சாத்தியம் இருக்கு? எனக்கென்று ஒரு மொழி இருக்கிறது, எனக்கென்று ஒரு மேன்மை இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. நண்பர்களே, திராவிடம் வளர்த்த தமிழ் என்பது, தமிழை திராவிடம் வளர்த்தது என்பது மட்டுமல்ல, தமிழை அழிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எதிர்த்து திராவிடம் இடைவிடாமல் போராடிக்கொண்டே இருக்கிறது. தமிழன் போராடிக்கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் இந்த ரூபா நோட்டு பிரச்சனை வரைக்கும் அது வந்துருச்சு. இன்னும் எங்களை கை வச்சிங்கன்னா நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை தூக்கி காட்டுவோம். இதுதான் நாங்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறோம். அதை டெஸ்ட் பண்ணாத. நாங்கள் சொல்றது அதுதான். எல்லோரும் கூடி வாழ்வோம் என்பதுதான் எங்கள் லட்சியம். திரும்ப என்ன ஒரு இந்தியாவாளராக நீ மாற்ற முயற்சி பண்ணாத, என்ன ஒரு ஊப்பிக்காரனை மாற்ற முயற்சி பண்ணாத. என்னால் மாற முடியாது. மாறுவதற்கான அவசியம் கிடையாது, மாறுவதற்கான தேவை கிடையாது. நாங்கள் வேறு. எங்களுக்கு தமிழன் என்று ஒரு இனம் ஒன்று, அவனுக்கென்று ஒரு குணம் என்று சொல்வது என்பது அது வெறுமனே அலங்காரத்திற்கு சொல்லப்பட்டதில்லை. நாங்கள் சொந்த வரலாறை வைத்திருக்கிறோம், சொந்த பண்பாட்டை வைத்திருக்கிறோம். உலகத்திற்கு தரக்கூடிய அளவிற்கு ஒரு மேன்மையான பண்பாட்டை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு அல்ல, உலகம் முழுமைக்கும் தரக்கூடிய ஒரு வரலாறு எங்களிடம் இருக்கிறது. அந்த வரலாறை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வளர்ச்சி திட்டமாக தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். சமூக நீதியை தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களை வழிநடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களை ஒருபோதும் நிர்பந்திக்க மாட்டோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வருகிறவர்கள் எங்கள் மொழியை கற்றுக்கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதை போல ஒரு நிர்பந்தமாக ஒரு வேண்டுகோளாக இருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். யாராவது உங்களுக்கு தமிழ் தெரியவில்லை என்று அதை திருப்பி எடுத்திருக்கிறோமா? நாங்கள் எவ்வளவு அக்காமடேட்டிவாக இருக்கோம். ஏன் இந்த பண்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீர்கள்? நாங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம். இதுதான் இன்றைக்கு இந்த கதை, ஆதவனுடைய ஊரறையில் 2 நாட்களின் கதையில் ஏன் நம்மை அவர்களைப் போல மாற்ற விரும்புகிறார்கள் என்றால், அவர்களை விட நாம் மேலான இடத்தில் இருக்கிறோம். அது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது, கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது, அவர்களை தாழ்வுணர்ச்சி கொள்ள வைக்கிறது. அதற்கு நாம் பொறுப்பல்ல, அவர்கள் தான் பொறுப்பு. தமிழர் 2000 வருடங்களுக்கு முன்பு வரி வடிவத்தை கண்டுபிடிக்கிறான், மொழியை உருவாக்குகிறான். இதெல்லாம் ஒரு நீண்ட பாரம்பரியத்தினுடைய நீட்சி. நான் அந்த வகையில் நண்பர்களே, நான் பொதுவாக இன்றைக்கு இந்த திராவிடம் தமிழுக்காகவும் தமிழை எப்படி ஒரு செம்மொழியாக மீட்டு இந்த நூற்றாண்டில் மீட்டெடுத்தது என்பதை பற்றியும் நான் பல விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். வட இந்தியர்களுக்கு நமக்கும் இடையே வித்தியாசம் எங்கே ஆரம்பிக்கிறது என்பதற்கு ஆதவனுடைய அந்த கதையிலிருந்து ஒரு உதாரணத்தையும் சொன்னேன். என் உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக நான் எப்போதுமே என்னுடைய ஒரு கவிதையோடு நிறைவு செய்வேன். அந்த வகையில் இன்றைக்கு நான் ஒரு கவிதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கவிதையாக பேசப்பட்ட கவிதை. நம்ம எல்லாருக்கும் வாழ்த்து சொல்வது இப்போ ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு. ஃபேஸ்புக்கில் சும்மா ஒரு ஃபோட்டோ போட்டால் வாழ்த்துக்கள் 100 பேர் கமெண்ட் போடுறாங்க. எதுக்கு நான் வாழ்த்துறாங்கன்னு தெரியல. நீங்கள் நல்லா பாருங்க. அதுக்கு
நான் சும்மா ஒன்றுமே பண்ண வேண்டாம், இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு போட்டால் கீழே நல்வாழ்த்துக்கள் போடுறோம். ஒரு ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, பழக்க தோசத்தை பார்த்தீங்கன்னா கீழே அந்த கண்டோலன்ஸ் மெசேஜில் நல்வாழ்த்துக்கள் போடுறோம். இதெல்லாம் ஜோக்கு கிடையாது, உண்மையாகவே இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வாழ்த்து என்பது அற்புதமான ஒன்று. வாழ்த்துக்கள் வாழ வைத்து விடுமா என்றெல்லாம் கேட்காது, வாழ வைக்கும். நம்முடைய காயப்பட்ட மனங்களுக்கு ஒருத்தர் நம்மளை உள்ளன்போடு வாழ்க்கலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு உண்மையிலேயே அந்த சமயத்தில் அது ஒரு தேவையான மருந்தை போல இருக்கிறது, ஒரு ஊட்டச்சத்தை போல இருக்கிறது. வாழ்த்துக்கள் நமக்கு தேவைப்படுகின்றன, உண்மையான வாழ்த்துக்கள், அன்பு கொண்ட வாழ்த்துக்கள். நேற்றைய பிறந்த நாள் லியோனி அவர்கள் அழைத்து என்னை வாழ்த்தினார். கேட்பதற்கு மிகவும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த வாழ்த்தில் இருந்த உண்மையும் அந்த வாழ்த்தில் இருந்த பாசமும் அன்பும் தான் காரணம். பேஸ்புக்கில் போடுற வாழ்த்துக்கள் அல்ல. அந்த வகையில் வாழ்த்துக்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுகின்றன? இதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கு. நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். கடற்கரையில் யாரோ கைவிட்ட நாயை வீட்டுக்கு அழைத்து வரும் யாரோ ஒருவனுக்கு. நான் யாரையெல்லாம் வாழ்த்த விரும்புகிறேங்கிறத சொல்றேன். கடற்கரையில் யாரோ கைவிட்ட நாயை வீட்டுக்கு அழைத்து வரும் யாரோ ஒருவனுக்கு. இந்த ஒவ்வொரு சந்திரிக்கையில நீங்க நல்வாழ்த்துக்கள் மனசுல படிச்சுக்கீங்க. அழகு சாதன விற்பனை நிலையத்தில் ஒரு ஒப்பனை பொருளை ஒரு இளம்பெண்ணிடம், இது உங்களுக்கு தேவையில்லை, நீங்களே மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என புன்னகையுடன் மதிக்கும் கடைப்பெண்ணுக்கு. நான் ஒரு கடையில் பார்த்தேன், ஒரு பொண்ணு ஒரு பொருளை வாங்குறா. அந்த சேல்ஸ்கேர் சொல்றாங்க, மேடம் இதெல்லாம் உங்களுக்கு வேணாம் மேடம், நீங்க நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு. அந்த பொண்ணை நான் வாழ்த்து விரும்புகிறேன் அந்த கடைப்பெண்ணு. ஏன்னா இங்க விற்கிற அந்த பொண்ணை விற்கிறதுன்னா அந்த பொண்ணு இங்க இருக்கா, அவனுக்கு தோணுது இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கிற, இவனுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு. பராமரிக்க முடியாத அன்னையை மனநோய் விடுதியில் விட்டுவிட்டு அந்த கட்டிடத்தை ஒரு கணம் கண்ணீருடன் திரும்பி பார்க்கும் மகனுக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, போய் வயசானவங்கள வீட்டில் வச்சுக்க முடியாமல் விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு. சில பேருக்கு இது வழியே இருக்கு. இந்த வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும். அப்ப விட்டுட்டு யாராவது மனசு வந்து அப்படி விட்டு வருவாங்கன்னு எனக்கு தோணலை. யாருக்கு என்ன கஷ்டமோ, என்ன நெருக்கடியோ, என்ன நமக்கு என்ன தெரியும், நமக்கு நம்ம எதுக்கு எடுத்தாலும் பொத்தாம ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோம். அப்படி இல்லை. இறுதிச் சடங்கில் இறந்தவர்களின் காலை தொட்டு வணங்கியவருக்கு, ஒரு இறந்த உடலோட காலை தொட்டு வணங்கி நிற்கிறாங்க இல்லையா, அவனுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இவர்களெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களால் கொண்டாடப்பட வேண்டியது. இதெல்லாம் ஒரு மனிதத்தன்மையை பற்றி. நல்வாழ்த்துக்கள். நிராதரமான சாலையில் யாரோ ஒருவரின் கையசைப்பிற்கு வாகனத்தை நிறுத்தும் யாரோ ஒருவருக்கு. ஒரு தனி ரோட்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான், அவன் கையை காட்டுறான். நிறைய பேர் வண்டியை நிறுத்த மாட்டாங்க, நான் யாரோ ஒருத்தர் நிறுத்துவோம். குழந்தைகள் இல்லாத வீட்டிற்கு ஒவ்வொரு பண்டிகைக்கும் தவறாமல் தேடி வரும் நண்பன் ஒருவருக்கு. குழந்தைகள் இல்லாத வீடுகளுக்கு பண்டிகை தினங்களில் பேரமாரி மாதிரி எப்போதுமே இருக்க. அப்ப அந்த வீட்டில் பிள்ளைங்கள் நினைச்சிட்டு தவறாம அந்த வீட்டுக்கு வர்ற ஒரு நண்பன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு என்னுடைய நல்வாழ்த்து. ஒரு உடைந்த பொம்மைக்காரின் சக்கரத்தை பொறுத்த நீண்ட நேரமாக போராடும் சின்னஞ்சிறு குழந்தை. இந்த குழந்தை அதை மாற்றத்துக்கு போராடிட்டே இருக்கிறார். சீக்கிரம் மாற்றணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். ஏதேனும் ஒரு வரிசையில் எப்போதும் நின்று கொண்டிருக்கும் எவருக்கு நல்வாழ்த்துக்கள். நம்ம கீழே நிற்காத நாளே இருக்க சொல்லிட்டு பாருங்க, ஏதாவது ஒரு வரிசையில் எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எங்கேயாவது ஒரு கீழே நின்றுட்டே இருப்பான். சீக்கிரம் அவன் கீழே நகர்ந்து முன்னாடி போகணும்னு அவனை நான் வாழ்த்த விரும்புகிறேன். நல்வாழ்த்துக்கள். யார் மற்ற வீட்டிற்கு தனியே திரும்பி வரும் யாரோ ஒருவர். யாருமே அந்த வீட்டுக்கு நம்மளே கனவு வந்துட்டு உள்ள போகிறது இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் நம்ம மட்டுமே இருக்க வீடு இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம். அந்த அந்த யாரோ ஒருவர் நான் வாழ்த்து விரும்புகிறேன். உத்தரத்தில் மாட்டிய புடவையை நன்றாக எடுத்து பார்த்துவிட்டு ஒரு இடம் தயங்கி நின்று யோசிப்பவர். தற்கொலை பண்ணிக்கலான்னு உத்தரத்தில் அந்த புடவையை மாட்டிட்டு சாகத்தான் வேண்டுமா என்று நினைக்கக்கூடிய அந்த தருணத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நான் நல்வாழ்த்துக்களை கூற விரும்புகிறேன். ஏன்னா
கீழே இறங்கி வந்து வீடு திரும்பும் வழியை மறந்துவிட்ட குடிகாரர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைய பேர் வீட்டுக்கு எப்படி போகுதுன்னு தெரியாம அனுமதிக்கிறப்ப அப்படி யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த பைக்கில் பின்னாடி இந்த டூ வீலரில் குடிச்சிட்டு உட்காந்து வந்து ஒருத்தன் வச்சு கூப்பிட்டு போவான், கீழே கீழே சரிஞ்சு விடுவான். அவனை மேனேஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையும் இந்த காட்சியை பார்த்துருக்கேன். பழைய காதலரை தேடி செல்லும் பழைய காதலரை ரொம்ப பேரமானது. நம்ம பழைய காதலர்கள் நம்ம தேடி போறது தான். அவனை வாழ்த்தாம வேற யாரை வாழ்த்துறது சொல்லுங்க? நல்வாழ்த்துக்கள். யாரோ ஒருவரிடம் தன்னை நிரபராதி என நிரூபிக்க முற்படும் யாரோ ஒருவர், நான் எந்த தப்பும் பண்ணலைங்க அப்படின்னு நிரூபிக்க ஒருத்தர் போராடிட்டே இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் கூற விரும்புகிறேன். எதற்காவது பயன்படும் என்று எதற்கும் பயன்படாதவற்றை எல்லாம் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடு மாற்றிட்டு இருக்கேன். இது எனக்கே பொருத்தம். வீட்டை நானும் ஷிஃப்ட் பண்ணுறேன் முடியவே மாட்டேங்குது. அப்போதான் எனக்கு தெரியுது நான் ஒருபோதும் பயன்படுத்தாத எவ்வளோ பொருளை வீட்டில் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த வாகனம் முதல் நாள்ல இருந்து நான் பயன்படுத்தவே இல்லை. பொதுவாக இந்த வாக்கம் கழிவுகள் இருந்தால் இப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வாழ்க்கையில் மனுஷங்களே அப்படிதான் இருப்பான். நிறைய கான்டாக்டை வச்சுட்டு இருப்பான். அவனால ஒரு பிரயோஜனம் அவனுக்கு கிடையாது, நம்மளால அவனுக்கு கிடையாது. எதற்காவது பயன்படும் என்று எதற்கும் பயன்படாதவற்றையும் பாதுகாத்து வைப்பவருக்கு ஒழுங்குபடுத்தவே முடியாத ஒன்றை எப்படியும் ஒழுங்குபடுத்தி விடலாம் என்று நம்பும் ஒவ்வொருவருக்கும் கைமறந்து வைத்த பொருளை தேடிக்கொண்டிருக்கும் எவருக்கும் இந்த காணாப்போன பொருளை வீட்டில் கைமறந்து வச்ச பொருளை தேர்தல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மெண்டல் ஆச்சல் எதுவுமே இல்லை. அது யாராவது தேடிட்டு இருந்தாலே நமக்கு தலைவலிக்கு வந்துட்டு சரிங்களா? அவனுக்கு நல்வாழ்வு சீக்கிரம் அவனுக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்து பாருங்க, நல்வாழ்த்துக்கள். யாரோ ஒருவரின் ஆடையை வேறு வழி இல்லாமல் அழிய வேண்டியிருக்கும் யாரோ ஒருவர். எனக்கு இந்த ஆடைகளை பயன்படுத்திய ஆடைகளை தானமாக கொடுக்கறதில்ல எனக்கு எப்பவுமே விருப்பமே கிடையாது. அது ஏதோ ஒரு மனிதனை அவமதிக்கிற ஒரு விஷயம் மாதிரியே எனக்கு தோணும். சுனாமி வந்தப்ப நிறைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க ஒன்றுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. அப்போ சில இந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் வீட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி குட்டி கொடுத்தாங்க. ஒரு மீனவனை நான் வாங்க மாட்டேன். அவன் உழைத்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவன். எங்களால் பழைய ஆடைகளை அணிய முடியாது. அது ஒரு டீச்சிங். ஒருத்தர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா நம்ம எதை கொடுத்தாலும் வாங்கிக்கணும்னு நினைச்சுக்கிறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த தவறான எதுவும் இருக்கிறது. அவங்க எதுவுமே இல்லை, நம்ம கையில் இருக்க இதே ஒன்று கொடுத்துருங்க. எவ்வளவு துயரத்திலும் ஒரு மனிதனுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. எவ்வளவு வறுமையிலும் அவலத்திலும் ஒரு மனிதனுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. பாரதி சொல்வானே, பிச்சை வாங்கி தின்னு வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. அந்த பாட்டில் அச்சமில்லை உச்சி மீது வானிலிருந்து விழுகின்ற போதிலெல்லாம் அச்சமில்லை அப்படின்னா நிறைய வரி வரும். அதெல்லாம் நம்ம யார் என்ன சொல்லலாம்? பிச்சை வாங்கி தின்னும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லைன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம இறந்து வாழ்கிற போது நாம் பயப்படாமல் இருப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. யாரோ ஒரு நாடை வேறு வழி இல்லாமல் அணிய வேண்டியிருக்கும் யாரோ ஒருவருக்கு எப்படியும் இந்த நாள் முடிந்துவிடும் என்று வெறுமனே காத்திருக்கும் ஒரு வாழ்க்கை அவ்வளவு வெறுமையா இருக்கும். செய்திக்கு ஒன்றுமே இருக்காது. எப்படா இந்த நாள் முடியும்னு சில நாள் இருக்கும். அவங்களுக்கு என்னுடைய நல்வாழ்வுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏதோ ஒரு அவமானத்திற்காக எப்போதும் ஆயத்தமாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்ப நமக்கு என்ன அவமானம் நடக்குங்க யோசிச்சு எவ்வளவோ பேர் இருக்காங்க. மருத்துவமனையில் பரிசோதனை முடிவுகளுக்காக காத்திருக்கும் எவர் நம்முடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டு என்ன அவருக்கு காத்திருக்கிறது இருக்கு இல்லையா? அந்த தருணம் தான் நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம புரிஞ்சு கொண்டு இருக்காங்க. அது எந்த முறைக்கு வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை தந்துவிடலாம். அப்படி வெயிட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். ஒன்று இருக்காருங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நல்வாழ்த்துக்கள். யாரோ ஒருவர் அளிக்கும் விருந்தில் சம்பந்தம் இல்லாமல் அமர்ந்திருக்கும் யாரோ ஒருவருக்கு, எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் தன்னை இழக்க நேரும் ஒருவருக்கு, மகளின் அந்தரங்க கடிதங்களை பிரித்து படிக்காத தந்தையர் ஒவ்வொருவருக்கு,
செல்ஃபோன் எடுத்து பார்க்கறது, பிள்ளைங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு, ஏதாவது நெட் இருக்கான்னு பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப கேவலமான வேலை. அது எதையும் செய்யாமல் ஒரு தகப்பன் இருக்கா இல்லையா, அவனுக்கு என் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் விட எதற்கும் சரியாக கணக்கு வைத்துக் கொள்ள தெரியாத சில பேர் தான் எல்லாத்தையும் கணக்கு வச்சுப்பான். இந்த மாதம் என்ன வரவு, என்ன செலவு, யாருக்கு என்ன கொடுத்தோம், யாருக்கு என்ன கொடுக்கல, இது ஒரு குழப்பா. என் வாழ்க்கையில் நான் சம்பாதிச்சிருக்கேன் கணக்கு இருந்தது இல்லை, செலவு பண்ணுறதுன்னு கணக்கு இருந்தது இல்லை. அது ஒரு நிம்மதி. என்ன பேலன்ஸ் ஷீட்டை கையில் வச்சுட்டே இறங்கிட்டு இருப்பான். மொத்தமே மாதம் 5000 தான் சம்பாதிப்பான். ஆனால் கூட ரொம்ப கவலைப்படுவோம். வந்துட்டு அதெல்லாம் நல்வாழ்த்துக்கள். யாரோ ஒருவரின் வரிகளை கண்ணீர் மல்க வாசிக்கும் யாரோ ஒருவர். இது என்னுடைய வாசைகளுக்கு நான் எழுதி கொண்டது. அவர்கள் சிலர் எங்கேயும் இருக்கிறீர்கள். யாரோ ஒருவரின் வரிகளை கண்ணீர் மல்க வாசிக்கும் யாரோ ஒருவருக்கு முதலாக இன்னொரு உடலை தீர்க்கும் ஒவ்வொருவருக்கும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படும் எவருக்கும் நல்வாழ்த்துக்கள். சமக்கிடங்கில் யாரோ ஒருவரை தேடும் யாரோ ஒருவருக்கு, தன்னுடைய ஒன்றை தன்னுடையது அல்ல என்று மறுத்துவிடும் ஒருவருக்கு, விடுமுறை நாட்களுக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும், வெள்ளிக்கிழமை எல்லாத்துக்கும், சனிக்கிழமை எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள் வருவேன். இப்போ பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை பொசுக்கி பிடிச்சி போச்சு, திரும்ப நாளைக்கு வேலைக்கு போகணும். விடுமுறைக்கு நாட்களுக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும், அப்போதுதான் பிறந்து கண்டுபிடிக்கும் சிசுக்கள் எவருக்கும், பிறந்த குழந்தைகளை கையில் தூக்குற ஆனந்தம் இருக்கு. இந்த உலகத்தில் அதுக்கு நிகழ்கிற எதுவுமே இல்லை. உண்மையாக நான் சொல்றேன், எத்தனையோ விதமான பொருள்களை நான் இந்த உலகத்தில் தொட்டிருக்கேன். ஆனால் அப்போதுதான் பிறந்த குழந்தைகளை கையில் எழுதுகிற அந்த பரவசத்தை வாழ்க்கையில் நான் எதிலுமே நான் அடைஞ்சிருக்கிறேன். அப்போதுதான் பிறந்த கண்களிக்கும் சிசுக்கள் எவருக்கும் நல்வாழ்த்துக்கள். யாரோ ஒருவரிடம் தான் அழகாக இருக்கிறேனா என கேட்கும் ஒவ்வொருவருக்கும், பாதி வழியில் முடிவை மாற்றிக்கொண்டு வீடு இருக்கும் ஒவ்வொருவருக்கும். நான் சில பேரெல்லாம் பார்க்கறதுக்காக போவேன், போயிட்டு பாதி வழியில் தெரிஞ்சு வந்திருக்கேன். இன்னைக்கு இவனை பார்க்குற வேலை இருக்கு, அப்புறம் இவனை போய் ஏன் பார்க்கணும்னு இன்னொன்று நம்ம தோணும். அப்படி எத்தனையோ தெரிஞ்சு வந்திருக்கேன். நான் எடுத்த முடிவு சரின்னு வாழ்க்கை எடுத்து பல சமயங்கள் சொல்லியிருக்கேன். சைத்தான் நம்மளை முதல்ல இங்கே இங்கே போன்னு சொல்லுவோம். ஆனால் குட்னஸ் இல்லை, திரும்பி போயிடுன்னு சொல்லுவோம். நம்ம பெரும்பாலும் சாத்தானோட குரல் தான் கேட்போம், குட்னஸோட குரலை கேட்கவே மாட்டோம். நான் கேட்பேன். 40 வயதுக்கு மேல் ஒவ்வொரு பிறந்த நாளையும் கண்டு அறிஞ்சு ஒவ்வொருவருக்கு 40 வயசுக்கு மேலே பிறந்த நாள் வீட்டில் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கும். எல்லாவற்றையும் இன்னொரு முறை புதிதாக தொடங்கலாம் என நம்பும் எவருக்கும் நல்வாழ்த்துக்கள். யாரோ ஒருவரை மன்னிக்கும் வாய்ப்பு கிடைத்த யாரோ ஒருவருக்கு, யார் ஒருத்தர் மன்னிக்கிறானோ அவனை நான் வாழ்த்துறது. வாதையை தாங்கிக் கொள்ள புது புது வழிகள் கண்டுபிடிக்கும் ஒவ்வொருவருக்கும், வலியை தாங்கிக் கொள்வதற்கு புது புது உபாயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பெயின் எப்பவுமே இருக்கும். எனக்கு 50 வருஷமா கால் வலிக்குது, நான் புது புது வழிகளை கண்டுபிடிக்கிறேன். அந்த வலியை தாங்கிக் கொள்வது. பசியை பொறுக்க முடியாது என கூச்சல் எடுக்கும் ஒவ்வொருவருக்கும், என்னால் பசி தாங்க முடியாது. பசியை தாங்க முடியாது என கூச்சல் எடுக்கும் ஒவ்வொருவருக்கும், இந்த கல்விக்கு வெளியே இருக்கும் எவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.